speaking a line I felt, so I thought of sharing with you. So today's gathering is a living example of those timeless words. This meaningful initiative has been photographer. Wait, camera. பணம் எல்லாருக்கிட்டே இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு இல்லை, மனசு. அந்த மனசு வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் சென்னையில் மட்டும் ரோட்டரி எவ்ரி இயர் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் எவ்ரி இயர் பண்ணுறோம். இந்த 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் சென்னையில் பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கோடி வரலன்னு சொல்லுதோ, வாரி வரலன்னு சொல்லுதோ, கொடுக்கறதுக்கு மனசு இருக்கிறவங்க சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அதை பண்ண முடியும். பட் பணம் கொடுத்துட்டாங்க, ஆனால் அதை திருப்பி ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வைக்கிறது இந்த மாதிரி ரோட்டரி கிளப் அண்ணா நகர் கூட நம்ம கைத்தட்டி கொடுக்கணும். ஒருத்தர் வந்துட்டு நம்பி ஒரு வாட்டி போய் கேட்கறதுனால யாருன்னா ரூபா கொடுத்துருவாங்க, ஹெல்ப் பண்ணிடுவாங்க. பட் அது கண்டினியூஸாக கொடுக்கணும்னா அது பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த அண்ணா நகர் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸு, அவங்க மல்லிகா மேடம் வந்துட்டு தமிழில் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. நான் இந்த மாதிரிலாம் தமிழ் பேசுறதுனா எங்கேயோ போயிட்டு, அதுவும் நான் பேசுகிற தமிழ் நான் வேலூரில் பிறந்து வரேன். எங்கள் தமிழில் வேற மாதிரி இருக்கும், உங்கள் தமிழெல்லாம் வேற லெவல் இருக்குது. இந்த மாதிரி அண்ணா நகர் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு எதுனா ஒரு டோனர் இருக்கிறாங்க, சிஎஸ்ஆர், அதாவது நாங்கள் இதில் வந்து சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம், கார்பரேட் சோஷியலிஸ்ட். இந்த மாதிரி டோனர்ஸ் இது வந்துட்டு நம்ம பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு பார்த்துட்டு தான் அத்தாரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை வந்துட்டு அண்ணா நகர் கிளப்பு பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் யுவர் மெம்பர்ஸ் அண்ட் அண்ணா நகர் கிளப்பு. அண்ணா நகர் கிளப்பு வந்துட்டு சென்னையில் இருக்கிற எங்களுடைய ரோட்டரி மாவட்டம் 3234ல் 85 கிளப்ஸ் இருக்குது. அந்த 85 கிளப்ஸ்க்கு நான் ஒரு வருஷத்துக்கு நான் கவர்னர். அந்த 85 கிளப்பில் வந்துட்டு இது ஒவ்வொரு கிளப்பு. ஆனால் அண்ணா நகர் கிளப்பு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமா இருக்குது. கரெக்டா? In terms of our pink auto cars, இங்கதான் வந்து நாங்க ஒரு இந்த பிங்க் ஆட்டோ எதுக்கு பண்றோம்னா, அதாவது இப்போ நான் 50 பிங்க் ஆட்டோ கொடுத்துருக்கோம். 23 ஆல்ரெடி கொடுத்துட்டோம், 27 கொடுக்குறோம். ஸோ 50 பிங்க் ஆட்டோ எங்களுக்கு நாங்கள் ஒரு 50 லட்சம் கொடுத்தோம். பட் அது இல்லை முக்கியம் என்னன்னா, நம்ம ரோட்டரி கவர்னர் சொன்ன மாதிரி அதன் மூலமா நீங்க என்ன பண்ண பாருங்க, எப்படி உங்க வாழ்க்கை மாற போறோம், நீங்க எப்படி மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போறீங்க. அதாவது இது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ல சொல்றது என்னது, ஒரு வாழத்துக்கு ஒரு நல்ல உங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிறதுக்கு இது உதவும். ரெண்டாவது வந்து நீங்க செல்ஃப் கான்பிடண்டா இருக்கலாம், நீங்க சொந்தமா தொழில் புரியறதுக்கு உதவும். கவர்னர் சொன்ன மாதிரி உங்களை பார்த்து மற்றவங்களும் மாறுவாங்க, சொந்தமா தொழில் புரியணும் அப்படின்ட்டு. அதனால இந்த ஆட்டோ வந்து நீங்க ஆட்டோ மட்டும் பார்க்க கூடாது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு உங்க வாழ்க்கையை அமைக்குது, மாற்றி அமைக்கிறது, நல்லா அமைச்சது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். நீங்க பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க முன்னேறணும், உங்களை பார்த்து மற்றவங்க முன்னேறணும், அதை உங்க மனசை வச்சுக்கணும். Okay, finally, I extend my sincere appreciation to our valued partners and you and Rotary Club of Madras. Together, we are not merely implementing projects; we are empowering communities, transforming lives, and building brighter and more inclusive, future. Thank you, and best wishes to all the participants. நீங்க ஃபர்ஸ்ட் பேசி சொல்லுங்க. தமிழ்லையா இங்கிலீஷ்லையா?
தமிழ்யா சார் ரைட் சொல்லுங்கள். என்ன பேசணும் சொல்லுங்கள். சார் அப்போ ஈவெண்ட் பற்றி அதான் அங்கே இந்த ரோட்டரி மாவட்டம் 3234 உடைய கவர்னர் சுரேஷ் ஜெயின் நான், இங்கே மல்லிகா மேடம் அண்ணா நகருடைய கிளப்பு சார் வந்துட்டு ஆனந்த் சார் ஒன் ஆஃப் த டோனர். இந்த பிங்க் ஆட்டோ வந்து ரோட்டரி மூலியமாக நாங்கள் வந்துட்டு கொடுத்துன்னு இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆட்டோ கொடுத்துருக்கோம். ஸோ தட் அவங்க வந்துட்டு அவங்களுடைய சுயநலத்தில் அவங்க இதில் காலில் நின்றுட்டு அவங்களே வந்துட்டு இந்த அவங்களுடைய தொழில் அவங்க நடத்திக்கலான்ட்டு சொல்லிவிட்டு அவங்கள மகளிருங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோட்டரி இதை வந்துட்டு ஒரு இதுவாக ப்ராஜெக்டாக எடுத்திருக்குது. அதுக்கு லாட் ஆஃப் சிஎஸ்ஆர் அண்ட் லாட் ஆஃப் கார்ப்பரேட்ஸ் ஆர் சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு. இந்த வாட்டி இன்றைக்கி வந்துட்டு ஒரு 27 ஆட்டோ இன்றைக்கி கொடுத்துருக்கோம். கொஞ்ச நாள் முன்னால் கூட இதே கம்பெனி வந்துட்டு ஒரு 23 ஆட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் ஒரு 6 மாதம் முன்னால் ஒரு 100 ஆட்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஆட்டோ கொடுக்கறதுனால அவங்களுடைய குடும்பத்தை வந்துட்டு அவங்களே பார்த்துட்டு திருப்பி அவங்களும் வந்துட்டு ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு தான் நாங்கள் அந்த மெசேஜை கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ ஒரு 27 குடும்பம் மட்டும் இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்துட்டு மற்ற லேடிஸ் கூட வந்துட்டு மோட்டிவேட் ஆகுறாங்க, வேறு தொழிலும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு இந்த ரோட்டரி இது பண்ணின்னு இருக்குது. ரோட்டரி ஆல்வேஸ் வந்துட்டு விமென்ஸை என்கரேஜ் பண்ணியிருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆக்ட் வேர் த ரோட்டரி வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்குது. தேங்க்யூ. எவ்வளோ ஆட்டோஸ் பிங்க் மட்டும் தான் இப்போ பிங்க் ஆட்டோ தான் மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி லேடிஸ்க்கு தான் நாங்கள் வந்துட்டு மகளிர்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜென்ட்ஸ் கேன் ஆல்வேஸ் போய் ஃபைனான்ஸ் வாங்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆட்டோ மட்டும் கொடுக்கறதுக்கு முன்னால் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு பேங்க்லேருந்து வந்துட்டு இதுக்கு ஒரு சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 50% கூட நீங்கள் சொல்லிக்கலாம். வந்துட்டு 1 lakh வந்து கார்ப்பரேட் ஸ்பான்சர் கொடுக்குறோம். 20,000 அவங்களுடைய பணம், அவங்க சொந்த பணத்தை அவங்க போடுறாங்க. மீதி 1.5 லட்ச ரூபா பேங்க்லேருந்து லோன் அரேஞ்ச் பண்ணுறோம். பேங்க்கரும் லோன் கொடுக்கும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க கரெக்டாக அதை நடத்தணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறோம். இது மாதிரி ஆப்டர்ஸ் கம்பெனியிலேருந்து இந்த பிங்க் ஆட்டோ நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். என் பேர் ஆனந்தன், சேர்மன் ஆஃப் தி கம்பெனி. நாங்கள் 50 ஆட்டோ வந்து கொடுக்குறோம். 23 ஆட்டோ ஆல்ரெடி கொடுத்தோம். இன்றைக்கி 27 ஆட்டோ கொடுக்குறோம். டோட்டல் 50 ஆட்டோ. ஏன் கொடுக்குற இந்த ஆட்டோன்னா விமனுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அவங்க சொந்தமாக கான்ஃபிடெண்ட்டாக அவங்க சுயத்தொழில் புரிந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும். சொந்தமாக அவங்களே வந்து ஏர்ன் பண்ணலாம், ஒரு நியாயமான நேர்மையான நல்ல வாழ்க்கை வாழலாம் அன்றதுக்காக நாங்கள் இது சப்போர்ட் பண்ணுறோம். அதுவும் லேடிஸ் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் மெட்ராஸ் நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் மெட்ராஸு இந்த ஆட்டோ கொடுக்குறது வந்து நிறைய லேடிஸ்க்கு யூஸ் ஆகுது. இவங்க வந்து பத்மா ஆனந்தன் வந்து எங்கள் ரோட்டரியில் வந்து ரொட்டேரியனாக இருக்காங்க. அதனால் அவங்க மூலமாக ஆனந்தன் அண்ணனை நாங்கள் ரீச் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அனுவில் வந்து ஆட்டோ மட்டும் இல்லை, அவங்க வந்து நர்ஸு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அனுவில் வந்து நிறைய பண்ணி லேடிஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இந்த நேரத்தில் அனுவுக்கும் ஆனந்த அண்ணனுக்கும் கவர்னருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்.